பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு என்ன புத்திமதிகள்லாம் சொல்லுவாரோ, ஒரு தாய் தன் மகளுக்கு என்ன புத்திமதிலாம் சொல்லுவாங்களோ, அதுபோல் நம்முடைய தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்ல போது. அப்போ பாருங்கள், தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் தேற்றக்கூடாது. இந்த நாளில் ஆண்டவரே என்னோட கூட என்ன பேச விரும்புகிறீங்க, நான் என்ன காரியங்களை பேசணும், என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளணுன்ட்டு போகும்போதே தேவ சமூகத்தில் இப்படி கேட்கும். வேதத்தை படிக்கும் போது அப்படி தேவனோடு கூட ஒரு ஐக்கியப்பட வேண்டும். தேவ உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கா. இந்த நாளில் கூட 1 நாளாகமத்தில் 28 வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நல்லா கவனிங்க. எங்க வேதத்தை வாசிக்கும் போது அழகப்பட்டிருக்க, என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனே, உன்னை நான் ஏன் உன் ஸ்தானத்தில் வைத்திருக்கேன்னு தெரியுமா? உன்னை ராஜாவை நான் வைத்திருக்கேன், உன்னை ராஜாவை மாற்றிருக்கேன். எதுக்காக தெரியுமா? இதோடைய பிள்ளையே கவனிச்சிங்களா? உன்னை ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் உயர்த்துறான்னு சொன்னால் நீ அவரை தேடக்கூடியவனாய் மாற வேண்டும். நீ தேடக்கூடியவனாய் மாற வேண்டும். அப்போ பாருங்க, அவங்க மகனுக்கு அதை கற்றுக் கொடுக்குறார். என் மகனே, தேவனை என்ன பண்ணோம்? தேட வேண்டும். உன் பிதாவாகிய தேவனை நீ அறிந்து கொள். முதலாவது அவர் யார், அவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்யக்கூடியவர், அவரோடு கூட நம்ம உண்மையாக உத்தமமாக இருந்தால் அவர் என்ன செய்வார். அன்றைக்கி அநேகர் பாருங்கள், இந்த தேவனை அறிந்தவர்கள் உண்மையாக இருப்பதில்லை. அப்போ பாருங்கள், உண்மை இல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்துக்காக போராடி ஏதோ ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள ஓடி முட்டி மோதி ஏதோ ஒன்று பண்ணி, நான் இந்த நாள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்ததில் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறேன், ஒரு சின்ன காரை வாங்கியிருக்கேன், இப்படி தான் ஓடுவான். தேவப்பிள்ளைய, நீ உண்மையாக நடந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது தெரியுமா? அது தெரியவே தெரியாதா இருக்கு. அப்போது இந்த தேவனை ஒரு மனிதன் அறிந்து கொள்வான் என்று சொன்னால், அறிந்து கொண்டால் அவருக்கேற்ற ஒரு வழிகளில் நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமாய் நீங்கள் வாழ வேண்டும். அது சொல்ல பாருங்க, அங்கே நீ என்ன பண்ண, உன் பிதாவின் தேவனை நீ அறிந்து கொண்டு உத்தம மனதோடு. உன் மனது எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு தேவையில்லாத காரியங்கள் செஞ்சுன்னு உத்தமம் இல்லாமல் மேலே ஒரு காரியங்கள் பாருங்கள். அவர் உங்களை பார்க்கும் போது எப்படி பார்ப்போம்? அப்படி எதுக்கு வாங்க எப்படி இருக்கீங்கிட்ட, இது ஏன் தெரியல வந்துச்சுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறோம்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகமாக பார்த்து வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. இந்த பக்கம் அப்படி திரும்ப கீழே குனியும் போது உடனே போங்க, இது எதுக்கு வருதுன்னு தெரில, இது சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி என்ன பண்ண போதும் பாருங்கள். உடனே ஒரு பேச்சு பாருங்கள் எப்படி மாற்று. தேவன் இதை அறிந்தவராக இருக்கிறார். உத்தம மனதோடு அவரை சேவிக்க வேண்டுமாம். உன் மனது உத்தமமாக இருக்க வேண்டுமாம். இந்த உத்தமத்தை விட்டு வேறொரு காரியங்கள் நடக்கூடாது. உத்தமம்னா ஒரு காரியங்களை சரியாக செய்வதுதான் உத்தமம். இந்த உத்தமத்தை விட்டு ஒரு மனிதன் மாறக்கூடாது. நீங்கள் யோபை குறித்து பாருங்கள், அழகாக போடுங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனிதனை காணும்போதே உத்தமன். இந்த உத்தமனை குறித்து அங்கே பேசும்போது பாருங்கள், சாத்தா வந்து நின்ட்டான் குறுக்கல. அவன் சும்மா அவன் தேடுறான். நீர் அவனை ஆசீர்வதிங்க, அவனை சுற்றிலும் வேலை எடுத்துருக்கீங்க பாருங்கள். ஆசீர்வதிருக்காங்களா, வேலை எடுத்து வச்சுருக்காங்க, அந்த வேலையை எடுங்க. இப்போ இந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுனால்தான் அவன் உத்தமன் என்று சொல்லப்படுது. சாத்தா நினச்சுங்க, ஆண்டு பார்த்தாரு, இந்த ஆசீர்வாதம் இல்லைனாலும் அவன் உத்தமன் தான். அப்போ பாருங்கள், அந்த வேலி எடுக்கப்படுது. 10 பிள்ளைகள் செத்து போகிறாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போகுது. ஆனால் உத்தமத்தை விட்டு அவர் போகவில்லை. அவருடைய மனைவி பார்த்தா எல்லாம் போயிடுச்சு. இப்போது கொடிய பருக்கள் வந்துடுச்சு, உச்சந்தலை கொண்டு உள்ளங்காலுக்கும் பருக்கள். இப்போ வந்து பார்த்தா திடீர்னு பார்த்துட்டு சொல்கிறா, இன்னும் உத்தமத்தில் தான் இருக்கிறியோ, தேவனை தூசித்து ஜீவனை விட்டுரு அப்படின்றா. பாருங்க, எல்லாம் இருக்கும் போதும் தேவனை தேடினா, எதுவும் இல்லாத போதும் தேவனை தேடினா, அதுதானங்க உத்தமம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த உத்தமத்தில் நாம் இருக்கிறோமா? ஒன்று இருந்தால் தேவனை என்ன பண்ணுறோம்? உயர்த்தி பார்க்குறோம், ஆலைன்னு ஓடுறோம். ஒன்று இல்லைன்னா போங்க, என்னங்க கத்திர தேடி என்னங்க பிரயோஜனம்? உத்தமத்தில் இல்லையா அங்கே வாழ்க்கை? அவர் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க, நீ உத்தம மனதோடு இரு. இன்னைக்கு என்ன பொருத்தனை பண்ணுறியோ, இன்னைக்கு தேவனோட எப்படி ஐக்கியம் வைக்கிறியோ, இந்த ஐக்கியத்தை ஒரு நாளும் விட்டு விடாது என்று உத்தமத்தை கற்றுக் கொடுக்குறார். உன் பிதாவின் தேவனை நீ அறிந்து கொள். அவர் சொன்னால் அதை மாற்றிக்கவே மாட்டார். பிதாவின் தேவன் இப்படியாப்பட்டவர். நீயோ இன்றைக்கு ஒன்றை சொல்லிவிட்டு நாளைக்கு ஒன்றை செய்வதை நீ மாற்றிக்கொள்ளணும், அது உத்தமமும் கிடையாது. அவர் உன்னை அறிந்து கொள்ள வேண்டாம், நீ அவரை அறிந்து கொண்டது போல நீ அவருக்கேற்ற ஒரு உத்தமத்தில் இரு. உன் மனது உத்தமத்தோடு இருக்க வேண்டும்.
உத்தம மனதோடு அவரை சேவிக்க வேண்டுமா. நீ சேவிக்கும் போது அந்த உத்தமம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உத்தமமே இல்லாமல் நிறைய பேர் வந்து சேவிக்க வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு வராங்க, இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு செயல் அங்கே ஒரு செயல். அதனால தான் சர்ச்சுக்கு வந்தோம் நீ பலவீனனா மாறுறேன். அதனால தான் சர்ச்சுக்கு வந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை. இங்கே ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிற, அங்கே ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிற. பேசக்கூடாது. இன்றைக்கு தேவனுக்கு இதை செய்யணுன்னு நாளைக்கு பார்த்தா அது செய்ய முடியாமல் போயிடும். ஆண்டவரே நான் காலையில் ஒரு பிரசங்கத்தை கேட்டோன்னே அப்புறம் நாளையிலேருந்து நான் இதை செய்யவே மாட்டேன்னுவேன். பார்த்தா நாளையிலேருந்து இன்னும் வேகமாக செஞ்சுங்க எடுப்பேன். நாளையிலேருந்து நான் பாஸ்டிங் பண்ணுவேன். நாளைக்கு பார்த்தா நல்ல ஒரு சாப்பாடுனா இன்றைக்கி பாஸ்டிங் வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றிலும் உத்தமத்திலேருந்து வெளியே போகிறது நம்மளுடைய வேலை. ஒரு பொருத்தனை பண்ணுவேன், நான் செய்யலான்னு தான் பார்த்தேன், ஆனால் செய்ய முடியாது சொன்னேன். ஒரு அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையோடு வந்தாங்க. அந்த அம்மாவுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கும் போது அவருடைய பிள்ளைகள் யாருமே அவங்களுக்கு வரவே இல்லை. கையெழுத்து போடக்கூட ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, நான் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பார்த்துட்டு நான் இன்னொருத்தவங்களுக்கு ஜெபிக்க போனேன். இந்த அம்மா இருந்தாங்க. ஐயா நான் இங்கே இருக்கேன். சரி வந்து ஜெபம் பண்ணேன். எப்படிம்மா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாம்மா? ஏம்மா நீங்கள் போகிற ஆலயத்துலேருந்து யாருமே வரல ஐயா, என்னை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க, என்னை விசாரிக்க ஆள் இல்லையா. நான் போயிட்டு அவங்கள விசாரித்து விட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, உனக்கு எது இருந்தாலும் சொல்லுமா, நான் உனக்காக என்ன பண்ணுறேன் வரேன், உனக்காக ஜெபிக்கிறேன், உன் தேவையில் நான் சொல்லுமா, யாருமே பார்த்துக்கிட்டு இல்லையா. நான் உனக்காக சர்ச்சிலேருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுறேன் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். அவளை போய் பார்த்தார்கள். அவர் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க தேவையெல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை, கையெழுத்து போட ஆள் வேணும். அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, எந்த பிள்ளைகளும் வந்து நிற்கலை, வரமாட்டேன்ட்டாங்க. மருமகள் போவிட மாட்டாங்க, என் பிள்ளைகளெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, கையெழுத்துப்படி யாரும் இல்லையானாங்க. தருமா பாஸ்டர்மா அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே கையெழுத்து போட்டுன்னு அந்த ஆப்ரேஷனுக்கான காரியம் நடந்து வந்தாங்க. வந்துட்டு ஐயா என்னை யாருமே பார்க்கல, ஐயா நீங்கள் தான் ஏன் பார்த்தீங்க, நான் ஒரு இடம் இருக்குது அரை கிரவுண்டு அதை நான் விற்றுட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பாதி உங்களுக்கு ஆலயத்துக்கு கொடுத்துறியானாங்க. சரி ஜெபம் பண்ணு போயிட்டாங்க. திரும்பவும் அதுக்கான விலைகள் கொஞ்சம் கூடுதலாக அப்படி வருது. அப்புறம் திரும்ப வந்தாங்க. வந்துட்டு அது விற்றுட்டா கூட சர்ச்சுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கலான்னு பார்க்குறீங்க. பாருங்கள் எப்படி இருந்துக்காம மனம் உத்தமத்தை விட்டு விலைக்கு போச்சு. திரும்ப வந்தாங்க, 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு பார்த்தாங்க. திரும்ப வந்தாங்க, அது விற்றே போயிடுச்சு. ஐயா நான் 5,000 ரூபாய் சர்ச்சுக்கு கொடுக்கணும். ஏம்மா அந்த 5,000 ரூபாய் கூட நீ வச்சுக்கம்மா, அது உன் தேவைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், தேவனுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உத்தமம் இல்லாத ஒரு மனிதன்கிட்ட நம்ம வாங்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் உத்தமத்தை விட்டு விலகி போகிறார்கள், உத்தமமாக நடக்க முடியாதவர்களாக இருக்காங்க. இப்போது ஆண்டவர் கவனிங்க, இந்த உத்தமத்தை எதிர்பார்க்குறாங்க. தாவீது இதை அறிந்தவர் தன் மகனுக்கு சொல்ற, என் குமாரனாகிய சாலமோனே நீ அவரை அறிந்து கொள், உன் பிதாவின் தேவனை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்தில் உட்காருவது பெருசு இல்லை, ஒரு காரியங்களை செய்வது இல்லை, உயர்ந்து நிற்பது பெருசு இல்லை, நீ அவரை அறிந்து கொள். அவரை அறிந்து கொண்டு என் மகனே உத்தம இதயத்தில் நிற்க கற்றுக்கொள். இந்த உத்தம இதயத்திலிருந்து அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இதயத்தை ஆராயக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவார், உன் இதயத்தை ஆராயக்கூடியவர். உன் இதயத்தை பார்த்து கொண்டிருக்கா, நினைவுகளின் தோற்றத்தை அறிவார். நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு ஒரு உருவம் ஒன்று உண்டாகும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, கார் நினச்சிட்டா கார் என்ன பண்ணுது, அப்படி அழகா காரு, ஆமாம் காரு, ஆமாம் கார் இப்படி இருக்குங்களா அப்படின்னா. ஒரு மாட்டு வண்டி சொன்னால் மாட்டு வண்டி இப்படி இருக்குங்க அப்படின்ட்டு இருக்கோம், மாடு வச்சுருக்கோம் இப்படி இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லி பாருங்கள், மாட்டு வண்டி எப்படி ஓட்டுவாங்க, இப்படி ஓட்டுவாங்க, கார் எப்படி ஓட்டுவாங்க, இப்படி உடனே கையை வச்சு. அப்போ பாருங்கள், நாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு நினைவுக்கு ஒரு காட்சியை ஒன்று உண்டு பண்ணுது. அது சொல்லி கொடுக்குறாரு, நினைவுகளின் தோற்றங்களை அவர் அறிந்தவர். நீ நினைக்கிற பற்றியா அதுக்கு ஒரு தோற்றம், அதை அறிந்து கொண்டவர் அவர். அப்போது தேவையில்லாத நினைக்காதப்பா, தேவையில்லாத சிந்திக்காதப்பா, அப்படி இருந்தால் கர்த்தருக்கு அது பிடிக்காதப்பா. பார்த்தீங்களா எவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, உன் பிள்ளைக்கு நீ என்ன கற்றுக் கொடுக்குற, உன் பிள்ளைய நீ எப்படி நடத்தணும் பார்க்குற. உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டா போதும். இன்றைக்கி நல்லா படிக்க வச்சவங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, என் பிள்ளை என்னை வந்து பார்க்கவே மாட்டான். இப்போ கூட ஒரு அம்மா அழுதுன்னு சொல்கிறாங்க, 3 லட்ச ரூபா சம்பளம் சம்பாதிக்கிறான், என்னை வந்து பார்க்க மாட்டான், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பார்த்தீங்களா, நீ இதை கற்றுக் கொடுத்துட தேவனை சேவிக்க கற்றுக் கொடு, உத்தம இதயத்தோடு இருக்க கற்றுக் கொடு. உத்தம இதயம், அன்றைக்கி அம்மா உன்னை நான் பார்த்துக்கொண்டு சொன்னவன் வாழ்நாள் முழுதும் உன்னை பார்த்து கொண்டு இருப்பான். அப்பா நான் உனக்கு இதை செய்வேன்னு சொன்னவன் உன் வாழ்நாள் முழுதும் உன்னை அப்படி தூக்கி சுமக்கணும் மாறுவான். ஒரு நாள் நீ தூக்கி சுமத்தல, இன்னைக்கு வயதான காலத்தில் உன்னை தூக்கி சுமக்கான். உத்தம இதயம் தேவை. உன் பிள்ளைக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கிறியா, வேதத்தை நீ அறிந்து கொண்டால் தானே உன் பிள்ளைக்கு இவைகளை கற்றுக் கொடுக்க முடியும். தாவீது அதை அறிந்து கொண்டவர் தன் சாலமோனுக்கு தன் மகனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். என் மகனே
உன் பிதாவின் தேவனை நீ அறிந்து கொள் என்று சொல்லி உத்தம இதயத்தோடு அவரை சேவி என்று கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நாம் உத்தம இதயத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சொன்ன அவர் நினைவுகளின் தோற்றங்களை அறிந்தவர். நீ நினைக்கிற பற்றி அவர் நினைவுகளை அறிந்த தேவனா இருக்கிறார். அதனால் உன் வாழ்க்கையில் ஏதாவது தவறாக நினச்சிடாதப்பா, தவறாக யோசிச்சிடாதப்பா, தவறாக செஞ்சிடாதப்பா. அது உள்ள தோற்றமாக உருவாகி உட்காந்துக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானா அதை நீ மாற்றிக்கொள்ள. நல்லதை நினை, நல்ல விஷயங்களை பார், நல்ல விஷயம் சிந்தி. தேவனுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவரை தேடு. உன் நினைவில் என்ன பண்ண வேண்டும்? தேவலாத்தை நினைக்கிறதை விட அவரை நீ தேட வேண்டும். என் தேவன் எங்கே இருக்கிறா? என் தேவன் எப்பொழுது வருவா? என் தேவன் எப்பொழுது கூட இருப்பா? என் தேவன் இந்த நாளில் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், எங்கே போனார் என் தேவன்? என் தேவன் என் பக்கத்தில் இருப்பாருன்னா இந்த பிரச்சனை நான் வெளியே வந்துடுவேன். என் தேவன் எங்கேன்னு சொல்லிட்டு தேவனை தேட வேண்டும். உன் மனம் தேவனை தேடக்கூடிய ஒரு மனமாக இருக்க வேண்டும். தேடுதா? தேடக்கூடியதாக இருக்குதா? ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கூட இருக்கிற மாமா மச்சனை தேடுது. அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க? உன் கூட சும்மா கும்பலுக்கு நிற்பாங்களே கண்டி, உன் பிரச்சனை தீர்க்க மாட்டாங்க. உன் பிரச்சனை உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உன் பிரச்சனை உனக்காக, எனக்காக பலியாகக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். எனக்காக அவர் என்ன பண்ணுவார்? ரத்தம் சிந்தக்கூடிய தேவன் இருக்கிறார். என்னை மீட்டெடுக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். அவர் எங்கே? அவர் என் பக்கத்தில் இருப்பார்னா எனக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் என் பக்கத்தில் இருப்பார்னா என்னை இவைகளிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கார். அல்லேலூயா. அவர் தப்பி செல்லக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஏன் இவரை தேட மாட்ட? அவரை தேடும்படிக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ அவரை தேடு. நீ அவரை விட்டுட்டேன்னு சொன்னா அவர் உன்னை விட்டுடுவார். அவரை விட்டுடாத, அவரை விட்டுடாத என்று கற்றுக் கொடுக்குறியா? பாரு, எதெல்லாம் சொல்லுவோம், இதை பத்திரமா வச்சுக்கோ. அழிஞ்சு போத்தெல்லாம் என்ன பண்ணுவோம்? பத்திரப்படுத்தி கொடுப்பேன். அழிஞ்சு போத்த பிறகு பத்திரமா வச்சுக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஆனால் எதை சொல்ல மாட்டேன் தெரியுமா? தேவனை விட்டு விடாதபடிக்கு, என் மகனே தேவனை தேடினாயா? உன் தேவன் உனக்கு இடைப்பட்டாரா? உன் தேவை நேரத்தில் கூட இருந்தாரா? உனக்கு உதவி செய்தாரா? ஏன் தேவனை தேடாமல் போனேன்? சொல்லிக் கொடுத்துருக்கேன் உன் பிள்ளைக்கு. இன்னைக்கு சொல்லிக் கொடு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவளே, நீ உன் தேவனை பற்றி சொல்லிக் கொடு. உன் தேவனை தேட கற்றுக் கொடு. நீ தேடக்கூடிய முதலாவது மாறு. தகப்பனே நீ மாறு, தாயே நீ மாறு. உன் தேவனை நீ அப்படி தேடு. உன் நினைவுகள் தேவனை தேட வேண்டும். உன் நினைவுகள் என்ன பண்ண? தேவலாத்தை யோசிச்சு, என்னன்னு தெரியல, இந்த பையன் எப்படி இருக்கான், இவன் வளரும்போது எப்படி இருக்க போகிறானோ அப்படின்னு நினைக்காத. அவன் அப்படியே தான் மாறுவான். ஏன்னா உன் நினைவு என்ன பண்ணிச்சு? தவறை நினைக்க வச்சுது, தவறை சிந்திக்க வச்சுது. நீ தேவனை தேடுவாய் என்று சொன்னால் உன் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்கு நிச்சயமாக நன்மை செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே கவனிங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடணும். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் அவர் நம்மளை வழிநடத்தக்கூட. ஏசாயா 55 பார்க்கும்போது அது 8வது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்றார். நான் ஒரு வழியில் போனேன் பார்ப்பேன், அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். நான் ஒன்றை நினைக்கிறேன், அவர் ஒன்றை நினைக்கிறார். அப்போது அவர் நினைக்கக்கூடிய நினைவுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், என் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என் வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். இன்றைக்கி தேவ பிள்ளையே, என் தேவனுடைய நினைவுக்குள்ளே நான் வருவதற்கு நீ அவரை அறிந்து கொள்ளும் போது, என் பிதாவின் தேவனை அறிந்து கொள்ளும் போது அவர் என்ன நினைக்கிறாரோ அதற்குள்ளே உன்னை நடத்துவார். அவர் எந்த பாதை வைத்திருக்கோ அந்த பாதைக்குள்ளே நடத்த உனக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உன் நினைவுகளை, தேவையில்லாத நினைவுகளை நீ நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு படுக்கையில் இருக்காதே. தேவனுக்கு ஏற்ற ஒரு சிந்தை உள்ளவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அன்றே எங்களை தாழ்த்துக்கிறோம். நாங்கள் தேவையில்லாததை யோசித்து கொண்டு, தேவையில்லாத சிந்தித்து கொண்டு நாங்கள் நடக்காதபடிக்கு அப்பா, எங்களுக்கு முன்னோர்கள் ஆண்டவரே, எங்கள் தகப்பனாக இருக்கிற ஆவிக்குரிய அவர்கள் அன்றே கற்றுக் கொடுத்த வழி அன்றே அவருடைய பிள்ளைகளை நடத்தினது போல நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நடத்தத்தக்கதாய் அப்பா, முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாய் குமாரனாகிய சாலமோனே, பிதாவின் தேவனை அறிந்து கொள் என்று சொன்னார். நாங்கள் அறிந்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பார்க்க அறிந்து கொண்டு தங்கள் குடும்பத்தை நடத்தத்தக்கதாக, தங்கள் பிள்ளைகளை நடத்தத்தக்கதாக, உத்தமத்தை விட்டு விலகாதபடிக்கு, உத்தமத்தை விட்டு அன்று வழி போகாதபடிக்கு நடந்து கொள்ள கிருபை தாரும். அநேகர் உத்தமத்தை விட்டு விலகிறாங்கப்பா. உத்தம இருதயம் இல்லை ஆண்டவரே. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு, அப்படியாப்பட்ட பேசாதபடிக்கு. அப்படி பேசும்போது தேவன் எனக்குள்ள இருக்க மாட்டார். என் தேவன் சொன்னதை செய்யக்கூடியவர்.
அவர் சொல்லி ஒரு நாளும் மனிதர்களைப் போல சொல்லினதை மாற்றிக்கொள்ள மாட்டார். சொன்னதை செய்கிற தேவன். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நானும் அப்படி தான் நடக்க வேண்டும் சொல்லிட்டு உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க. பெரிய கண் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.